Solve the system of equation using Cramer's rule. X plus 2y plus z is equal to 7. அதை நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2x minus y plus 2z is equal to 4. ரெண்டாவது ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? x plus y minus 2z equal to minus 1. இப்போ நான் இதை எப்படி எழுதிக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா x, y, z, c. அப்போ எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, 1 இங்கே 2, தேர்ட் ஈக்குவேஷனில் 1. இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் இருக்கிறதுனா மைனஸே சேர்த்துருவோம். இங்கே ப்ளஸ் 1 தான் 1 போட்டால் போகும். இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு 1, 2, மைனஸ் 2. கான்ஸ்டன்ட் டைம் என்ன? 7, 4, மைனஸ் 1. இது நல்லா அழகாக ஒரு பாக்ஸ் போட்டுங்க. ஏன்னா இந்த இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டாவில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? எக்ஸு, ஒய், இசட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது டெல்டா எக்ஸு, அதில் சி, ஒய், இசட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது டெல்டா ஒய், அதில் எக்ஸு, சி, இசட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டெல்டா இசட், அதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸு, ஒய், சி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம டெல்டா கண்டுபிடிப்போம். டெல்டாவில் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸு, ஒய், இசட். அப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதிங்க. 1, 2, 1. இது எங்கேருந்து எழுதுகிறோம்? இங்கேருந்து எழுதிக்கிறோம். ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, 2, மைனஸ் 1, 1. இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1, 2, மைனஸ் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். இங்கே 1, 2, 1. ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை ரிப்பீட் பண்ணுறோம். 2, மைனஸ் 1, 1. இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்றுலேருந்து அப்படி டயக்னலாக வரப்போ என்னது? 1 into 1 minus 1, 1 into minus 2 இல்லையா? 1 into minus 1 into minus 2. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்குலேட்டரில் போடுங்க. என்கிட்ட இப்போ நான் கால்குலேட்டர் கையில் இல்லாதான் டைரெக்டாக நான் போட்டுறேன். ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த நம்பர் 2. அப்போ என்ன டயக்னலாக பண்ணுறப்ப 2 into 2 4 into 1 ப்ளஸ் 4. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ் 4 to 4 போடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 1 into 2 2, 2 into 1 2. அப்போ என்ன ஆகுது? ப்ளஸ் 2 மைனஸ். இப்போ ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வரப்போ என்ன ஆகுதுன்னா 2 into 2 4 into minus 2 minus 8. தென் இது 1 into 2 into 1 2 ப்ளஸ் 2ங்கிறதுனால ப்ளஸ் 2 போட்டுறேன். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1 into minus 1 minus 1 minus 1 into minus 1 minus 1 எகைன் மைனஸ் 1 தான். ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட்டரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் இது 8 வருது. மைனஸ் டேரெக்டாக இது அப்படியே யூஸ் பண்ணி இது அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள்? இதை கால்குலேட்டர்லேயே போட்டுருங்க. போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 15 வருது. டேரெக்டாக அப்படியே டோட்டலாக அப்படியே எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 15 வருது ஆன்சர். இப்போ டெல்டா கண்டுபிடிச்சாச்சு. தென் என்ன பண்ணணும்னா இப்போ டெல்டா கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, நம்ம இங்கே ஒரு டிக்கெட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா எக்ஸ். அப்போ டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறேன்? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டெல்டா எக்ஸுக்கு என்னென்ன வரும்? சி, ஒய், இசட். அப்போ என்ன பண்ணணும்? சியினுடைய கோஎஃபிஷியன்ட்டு ஒய், இசட். அப்போ சி என்ன வருது பாருங்கள்? 7, 4, minus 1. அப்போ இங்கே என்ன வரும்? 7, 4, minus 1. ஒய் என்ன வருது பாருங்கள்? 2, minus 1, 1. 2, minus 1, 1. இசட் என்ன வருது? 1, 2, minus 2. 1, 2, minus 2. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 7, 4, minus 1. செகண்ட் காலத்தை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 2, minus 1, 1. இப்போ அதே தான் சேம் மெத்தட் இங்கே போட்டோம் இல்லையா, நம்ம சேம் மெத்தட்லேயே போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுமா? 7 into minus 1. அப்போ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 7 into minus 1 minus 7 minus 7 into minus 2 plus 14. Next 2 into 2 4 into minus 1 minus 4. Then 1 into 4 into 1 4 plus 4 இருக்கிறதுனால plus 4 minus. இப்போ ரிவர்ஸ் கவரணும் இல்லையா, ரிவர்ஸ் கவர் பண்ண மட்டும் 2 into 4. அப்போ என்ன? 2 into 4 8 into minus 2. அப்போ என்னது? minus 16. அது இங்கே 7 into 2 14 14 into 1
14 ப்ளஸ் 14ன்றதுனால ப்ளஸ் 14. தென் இங்கே வரப்போ என்னது 1 இன்ட்டு -1 -1 -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ஆயிடுது. அப்போ ப்ளஸ் 1. தென் இதை என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம். கால்குலேட்டர் போட்டால் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க, என்ன இருக்கோ அப்படியே கால்குலேட்டர் போட்டால் என்ன வருது, ஆன்சர் 15 வருது. இது டெல்டா எக்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணாச்சு, இப்போ டெல்டா எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா டெல்டா ஒய் போடுறோம். டெல்டா ஒய் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், டெல்டா ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸு சி இசட். இப்போ எக்ஸு சி இசட் எழுதிங்க. எக்ஸு சி இசட் இப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 2 1 இங்கே எழுதுங்க, 1 2 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சி என்ன இருக்குது இங்கே 7 4 -1. அப்போ 7 4 -1. தென் இசட் என்ன இருக்கீங்க 1 2 -2 1 2 2 -2. தென் ஃபஸ்ட்டு காலத்தை ரிப்பீட் பண்ணுமா, அப்போ என்ன ஆகும் 1 2 1 ரிப்பீட் பண்ணுங்கள், 1 2 1. தென் செகண்ட் காலம் என்ன இருக்குது 7 4 -1. இப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் இதை ஸ்டார்ட் பண்ணுமா, டெல்டா ஒய் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 4 இன்ட்டு -2 -8. நெக்ஸ்ட் இது 7 இன்ட்டு 2 14 இன்ட்டு 1 ப்ளஸ் 14. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு -1 -2 மைனஸ் ரிவர்ஸில் வரணும் இல்லையா, 7 இன்ட்டு 2 14 இன்ட்டு -2 -28. 1 into 2 2 into -1 -2. next 1 into 4 into 1 4 plus 4 plus 4. then delta y இது அப்படியே நம்ம கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணால் என்ன வருதுன்னா 4 வருது, 30 வருது. என்ன வருது, கால்குலேட்டர் இது அப்படியே டோட்டலாக கால்குலேட் பண்ணி என்ன வருது உங்களுக்கு 30 வருது. டெல்டா ஒய் வந்து 30. அப்போ டெல்டா ஒய்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு டிக்கெட்ஸ்னு. நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டெல்டா இசட்டில் என்ன எக்ஸு ஒய் சி இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து டெல்டா இசட் போட போகிறோம். டெல்டா இசட் ஈக்குவல் டு எக்ஸு ஒய் சி. இது எங்கே இருக்குது, நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, 1 2 1 1 2 1. நெக்ஸ்ட் ஒய் 2 -1 1 2 -1 1. சி என்ன இருக்குது பாருங்க இங்கே 1 2 -2 1 2 -2. ரிப்பீட் பண்ணுமா, ஃபஸ்ட்டு காலத்தை ரிப்பீட் பண்ணுங்கள் 1 2 1. செகண்ட் காலத்தை ரிப்பீட் பண்ணுங்கள் 2 -1 1. இப்போ டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் இதை ஸ்டார்ட் பண்ணுமா, 1 இன்ட்டு -1 -1 இன்ட்டு -2 ப்ளஸ் 2 ஆகிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை ஸ்டார்ட் பண்ணுமா 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணுமா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2. அப்போ ப்ளஸ் 2 மைனஸ். நெக்ஸ்ட் ரிவர்ஸில் வரணும் இல்லையா, 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு -2 -8. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டரில் தான் போடணும். 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 1 இன்ட்டு -1 லாஸ்ட்டாக இது போடுறோம் இல்லையா, 1 இன்ட்டு -1 இன்ட்டு 1 -1 வந்துடும். இப்போது டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா என்ன வரும், இது ஒரு 8 வரும், 9 7 15 வரும். இதுவுமே 15 தான். இப்போ நம்ம டெல்டா இசட்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே எழுதிப்போம். டெல்டாவோட வேல்யூ எவ்வளோது 15. நெக்ஸ்ட் என்ன ஆரம்பித்தோம், டெல்டா எக்ஸ் எவ்வளோது, டெல்டா எக்ஸ் 15. தென் டெல்டா ஒய் 30. தென் டெல்டா இசட் 15. ஃபைனலாக ஃபார்முலா என்ன வருது, ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ்னால் டெல்டா எக்ஸ் என்ன வரும் 15, டெல்டா என்ன 15. இதை டிவைட் பண்ணினா 15 டிவைட் பை 15 போட்டால் என்ன ஒரு ஆன்சரு 1.
y equal to delta y divided by delta y என்ன 30, delta என்ன 15. அப்போ டிவைட் பண்ணால் ஆன்சர் 2. z equal to delta z by delta z என்னப்பா 15, delta again 15 தான். ஸோ போட்டாச்சு, ஆன்சர் 1. அப்போ இதுதான் நமக்கு வேண்டிய ஆன்சர். வாழ்க வளமுடன்.